இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் வீடியோஸ்லாம் நம்ம ஃபோன் கேலரியில் சேவ் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோவோட எண்டில் வந்து ஒரு 3 ஸ்பெஷல் டிப்ஸ் கொடுக்க போகிறேன். அது கண்டிப்பாக ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணணும். அந்த அப்ளிகேஷன் நேம் வந்து Snaptube. இந்த ஆப்பை வந்து நம்மளால் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ண முடியாது. இந்த அப்ளிகேஷன் வந்து க்ரோம்லேருந்து தான் டவுன்லோட் பண்ண முடியும். க்ரோமில் நீங்கள் எந்த ப்ரௌசர் இருந்தால் அந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஆப்போட என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த ஆப்பில் வந்து நம்ம சைன்இன் பண்ணணும். அதுக்கு கீழே பாருங்கள் மீன் ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கலாம். அப்புறம் சைன்இன் சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட கூகுள் அக்கௌண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா சைன்இன் ஆயிடலாம். ஃபஸ்ட்டு யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது உங்களுக்கு என்ன வீடியோ டவுன்லோட் பண்ணணுமோ அந்த வீடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள், வீடியோ கீழே ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை சூஸ் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா Snaptube ஆப் காட்டும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன ரெசல்யூஷனை நம்ம வீடியோ வந்து டவுன்லோட் பண்ண போகிறோன்றதையும் சூஸ் பண்ணிக்கணும். வீடியோ டவுன்லோட் வந்து பேக்ரவுண்டில் ஸ்டார்ட் ஆயிரும். இங்கே பாருங்கள், நம்ம வீடியோ டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. டவுன்லோட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ டவுன்லோட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது நான் ப்ளே பண்ணுறேன், எம்எக்ஸ் பிளேயரில் ப்ளே பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ டவுன்லோட் பண்ண வீடியோ சூப்பராக நம்மளுக்கு ப்ளே ஆகுது. இது நம்ம கேலரியில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து எஃபியில் உள்ள வீடியோவை எப்படி Snaptube ஆப் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு என்ன வீடியோ டவுன்லோட் பண்ணணுமோ அந்த வீடியோ பேஜ்குள்ளே போய்க்கலாம். இங்கே 3 டாட்ஸ் இருக்கா, அதை கிளிக் பண்ணினோம்னா காப்பி லிங்க்னு வரும். அதை கிளிக் பண்ணோன்னா நம்ம லிங்க் வந்து காப்பி ஆயிரும். அதுக்கப்புறம் Snaptube ஆப்குள்ளே போயிட்டு இந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணோன்னா நம்மளுக்கு Snaptube அப்ளிகேஷனுக்குள்ளே அந்த வீடியோ ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஆரோ மார்க் இருக்கா, டவுன்லோட் ஆரோ மார்க்கு, இதை கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து வீடியோ வந்து டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ நம்ம வீடியோ டவுன்லோட் ஆயிடுச்சு. இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக ப்ளே ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து ஃபோன் கேலரியில் தான் சேவ் ஆகிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் ஒரு 3 ஸ்பெஷல் டிப்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னு. அதில் ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து MP3 வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். அந்த MP3 கூட நம்மளால் இந்த Snaptube ஆப் யூஸ் பண்ணி ஈஸியாக டவுன்லோட் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். எனக்கு பிடிச்ச வீடியோஸ் அங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். ரெசல்யூஷன் சூஸ் பண்ணுற இடத்துல இங்கே பாருங்கள், கீழே இருக்கிறது ஃபுல்லாக வீடியோக்கான ரெசல்யூஷன், மேலே இருக்கிறது மியூசிக்கான ரெசல்யூஷன். இப்போ நான் மியூசிக்கான ரெசல்யூஷன்லேருந்து MP3 சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டில் டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிரும். இதுவுமே நம்மளுக்கு வந்து ஃபோன் கேலரியில் தான் ஸ்டோர் ஆகும். இப்போ டவுன்லோட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம் நம்ம மியூசிக்கை.
நம்ம வீடியோஸை Snaptube ஆப்லேயே ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ண போகிறோம். அது எப்படின்னா, ஆப்போட சர்ச் பாரில் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அதை சர்ச் பண்ணுங்கள். நான் இப்போ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சர்ச் பண்ணியிருக்கேன். ஒரு வீடியோ சூஸ் பண்ணுறேன். இப்போ இங்கே பாருங்கள், டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? அதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம எந்த ரெசல்யூஷனில் வீடியோ வேணும்னு சூஸ் பண்ணணும். நான் 1080 HD ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். வீடியோ டவுன்லோட் வந்து பேக்ரவுண்டில் ஸ்டார்ட் ஆயிரும். மேலே ஸ்வைப் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிறது தெரியும். ஓகே, இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. நம்ம அதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ப்ளே ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல? ஓகே, இப்போ செகண்ட் ஸ்பெஷல் டிப் என்னன்னா, நம்மளால் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் உள்ள இமேஜஸை கூட Snaptube ஆப் யூஸ் பண்ணி நம்ம ஃபோன் கேலரியில் சேவ் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி நம்ம ஃபோன் கேலரியில் சேவ் பண்ணலாம்னா, த்ரீ டாட் இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ Snaptube ஆப் போயிட்டு சர்ச் பாரில் லிங்கை பேஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணுறேன். இப்போ இந்த ஆரோ மார்க் இருக்கா, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டவுன்லோட் பேக்ரவுண்டில் ஸ்டார்ட் ஆயிரும். இதுவுமே நம்மளுக்கு வந்து ஃபோன் கேலரியில் தான் வந்து சேவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் மூணாவது ஸ்பெஷல் டிப் சொல்ல போறேன். இது ரொம்பவே ஸ்பெஷலான டிப் ஃப்ரெண்ட்ஸ். இது கண்டிப்பா இந்த டிப் நீங்க கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கே புரியும் இது எவ்வளோ ஸ்பெஷல்னு. இப்போ Snaptube ஆப் யூஸ் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ண வீடியோஸ், மியூசிக் எல்லாத்தையுமே நம்மளால பிரைவேட்டா லாக் பண்ணி வைக்க முடியும் இந்த Snaptube ஆப்புக்குள்ளேயே. அதுக்கும் ஆப்ஷன் இங்கே இருக்கு. மை ஃபைல்ஸ்னு கீழே இருக்கா, அதை சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம இந்த ஆப் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ண வீடியோஸ், மியூசிக் எல்லாமே நம்மளுக்கு வந்து இங்கே வந்து லிஸ்ட் ஆகும். இப்போது நான் வீடியோஸில் ஒரு இதை ஹைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா, மேலே இந்த ஐக்கான் நான் ஒன்று பாயிண்ட் அவுட் பண்ணுறேன்னா, லாக் ஐக்கான் மாதிரி இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதும் நம்ம வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். ஏன்னா இது நம்ம லாக் பண்ணுறதுனால பாஸ்வேர்ட் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணிவிட்டு கீழே ப்ளஸ் மார்க் இருக்கா, அதை கிளிக் பண்ணி நம்ம வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த வீடியோ ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போது இந்த வீடியோ நம்ம வந்து இந்த ஆப்புக்குள்ளே லாக் பண்ணியாச்சு. நம்ம ஃபோன் கேலரியில் இது வந்து வியூ ஆகாது. ஆனால் இந்த வீடியோ வந்து நம்ம ஃபோன் மெமரியில் தான் இருக்குது. ஆனால் நம்ம லாக் பண்ணி வச்சுருக்கோம். இதே மாதிரி நீங்கள் மியூசிக்கும் வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.